குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இந்த வாரத்துக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அது போக வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து நேற்று கொடுத்த ஸ்டாக்கு, நேற்று ஆல்ரெடி சொல்லியிருப்போம் எஃப்எஸ்எல் வந்து. ஓகே, இப்போ நம்ம வந்து நிஃப்டியிலேருந்து போயிடலாம். கிளியரா? ஓகே, நம்ம இருக்கிற லெவல்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். நேற்றே லெவல்ஸ் எப்படிலாம் போடுறதுன்றதை சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ பெருசாக எதுவும் இல்லை. மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 23,600லேருந்து மேலே போய்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ வீக்லி சார்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இதை தாண்டி மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பாக தெரியுது. ப்ரீவியஸான ரெசிஸ்டண்ட்டாக கட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் நிஃப்டி வந்து இப்போது வீக்லி சார்ட்டில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து நடக்க போகிற பிரேக் அவுட் க்ளோஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்து ஃபர்தராக பிரேக் அவுட் நடந்து நல்லா மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து 26,200 300 இந்த லெவலில் தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் வந்து வீக்லியில் நல்ல ஒரு ட்ரையாங்கில் வந்து ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்கு. வீக்லி சார்ட்டில் சொல்கிறேன், வேறு எதுலேயும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு வாரம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் 26,200 அப்படின்ற அப்சைட் லெவலில் ட்ரை பண்ணலாம். இது வந்து பிரேக் அவுட் கொடுக்காம உள்ள இன்னும் வந்து சுற்றிட்டே இருக்குது, இன்னும் வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 23,500 தாண்டி இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா செல்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதை வந்து பிடிச்சிப்போம். இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் அப் கொடுத்தோ ஏதோ ஒன்று, ஆனால் நல்லாவே அப்சைடில் மூவ் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது. அடுத்து டே சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். கேப் அப் கொடுத்து தான் மார்க்கெட் ஆனது மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ போட்ட அதே லெவல் தான் 23,600 தாண்டும் போது மார்க்கெட் ஆனது நல்லாவே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மேலே போகிற பட்சத்தில் கிட்டத்தட்ட 27 பிப்ரவரி இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்கும். 25,130 அப்படின்றது ஃபஸ்ட்டு லெவலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அதையும் மார்க்கெட் வந்து உடச்சிட்டு நல்லா மேலே போகுதுன்னா 26,000 26,200 அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு என்னென்ன கிடைக்கணும், ஃபஸ்ட்டு 24,600 தாண்டணும், 25,000 அப்படின்ற ரவுண்ட் அப் லெவலில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். அப்புறம் 25,130, 26,200 ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அப் சைடில் மேபி மூவ் ஆகலாம். இல்லை டவுன் சைடில் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கணும் மார்க்கெட்டு. அப்படி செல்லிங் வருதுன்னா நம்ம முந்தி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இது ஒரு ரெட் கலர் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணி அடுத்தடுத்த பிரேக் அவுட் நடந்திருந்தால் மேபி ஃபால் இருந்திருக்கும். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் க்ரீன் கலர் கேண்டிலில், அதாவது உடச்சி முடிச்சுட்டு க்ரீனாக வந்து க்ளோஸ் வச்சுட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து என்ன ஆயிருக்கு, ரெக்கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதுதான் இருக்குது. ஸ்டாக்ஸ் ஓரளவு நல்லாவே மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிள். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இப்போ நிஃப்டியில் நம்ம வந்து டே சார்ட்டில் அடுத்தடுத்து பார்க்க போகிற ஒரு பாயிண்ட். ஸோ இந்த ரேஞ்சை வந்து, அதாவது 24,600 இந்த லெவலையும் 23,800 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சை தாண்டி ஸ்ட்ராங்காக அடுத்து வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 25,000 இந்த கேப் ஃபில்லிங்னு வச்சுக்கோங்க. ரொம்ப வேணாம், யோசிக்க வேணாம். 25,140 அப்படின்ற லெவல் தான் அடுத்த பாயிண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்து இன்ட்ராடே லெவல். இது வந்து நம்ம வந்து டே பை டே தான் நம்ம வந்து எடுக்க முடியும். நான் ஏற்கனவே டெலகிராமில் வந்து அப்டேட் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இருங்க, இன்றைக்கி கொடுத்த லெவல் இங்கே இருக்கும், இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் மொமெண்ட் இல்லை. ஓகே, காலையில் ஓப்பனிங்கில் நான் இங்கே உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட்டும் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் போயிருக்கு, 24,430. ஓகேங்களா? அவ்வளோதான் கொடுத்துருப்பேன். 440ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு 10 பாயிண்ட் முன்ன பின்ன. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அப்புறம் தான் செல்லிங்னு அர்த்தம். நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது. இந்த வைலட் கலர் 2 வைலட் போட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே ரேஞ்ச் எடுக்கும் மார்க்கெட்டு அப்படின்னு அர்த்தம். இதை தாண்டும் போது சின்ன ட்ரேட் எடுக்கலாம். ஒரு எஸ்எல் ஏதாவது வச்சுட்டு ட்ரை பண்ண வேண்டியதான். கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன், மார்க்கெட்டில் மொமெண்ட்டே இல்லை. ஓகே, ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்ட்டே இதில் வந்து இல்லை. ஸோ அப்படின்றப்ப அதுக்கேற்ற மாதிரியான ரிஸ்க் தான் நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 5 மினிட்ஸ் வந்து போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் போட்டாச்சு.
இப்போவும் அதே தான். வேற நான் எதையுமே மாத்த போறதில்ல. இப்போ நான் அங்கருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன்ல, அதுதான் போடப் போறேன். டவுன் சைட்லயும் நெறைய கேப் இருக்கு. அப் சைட்ல போதா, டவுன் சைட்ல போதான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏகப்பட்ட ட்ரெண்ட் லைன்லாம் போடலாம். இப்படி போடலாம். 15 நிமிஷமா மாத்திட்டு, இங்க பாருங்க. இது நான் இப்ப 5 மினிட்ஸ்ல போட்டிருக்கேனா, இப்ப 15 மினிட்ஸ்ல எடுக்கிறேன் பாருங்க. இது ஓவரால் இதுக்கு ட்ரெண்டுக்கு. கிளியரா போதா? இந்த இத வந்து வேறவா மாத்துங்க. வேற ஒரு கலரா. ஓகே. இது வந்து எது? என்ன ட்ரெண்டு? இந்த ட்ரெண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு இது. இது வந்து இன்ட்ராடேல 3 நாளுக்கு உண்டான ட்ரெண்ட் லைனு. இத தாண்டி வரும்போது இந்த கேப் ஃபில்லிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதத்தான் நான் வந்து 2, 3 இதா போடலாம் அப்படின்னு வந்து சொல்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து மேஜர் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 24,500 அப்படின்ற லெவல் இருக்கு. ஸோ அத தாண்டுற பட்சத்தில 600 அப்புறம் மேல அப்சைட்ல உள்ள கேப் ஃபில்லிங் போகும். இல்ல இந்த ட்ரெண்ட உடைச்சிட்டு மார்க்கெட் வருது அப்படின்ற பட்சத்தில, நமக்கு இப்போ ரீசென்ட்டா நடந்த அந்த கேப்லாம் நான் நேத்து வீடியோல சொல்லியிருப்பேன். எப்படி எப்படிலாம் எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ இந்த லெவலெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு, நம்ம வந்து டே அனாலிசிஸ்க்கு வந்து 24,135, 24,050ன்னு ட்ரெண்ட் லைன உடைச்சிட்டு ஸ்ட்ராங்கா வைக்குதான்றத பார்த்துட்டு, அதோட கண்டிஷன் பொறுத்துட்டு இப்ப கிட்டத்தட்ட 3 நாளா எப்படி இருக்கு மார்க்கெட்டு? தெரியுதுங்களா? ஸோ இப்படி தான் மூவ் ஆயிக்கிட்டு இருக்கு. கவனமா பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துலயும் ரொம்ப கவனமா பண்ணுங்க. ஏன்னா இன்ட்ராடே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மண்டே அன்னைக்கு எப்படி எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி நிக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து டைரக்ஷன் எடுக்க முடியும். ஓகே. ஓவரால் அப்டேட்டும் குடுத்தாச்சு. இன்ட்ராடே அப்டேட்டும் குடுத்தாச்சு. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணிறலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோட டைரக்ட்டா நம்ம வந்து 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கு போயிடுறேன். இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள வந்துருச்சு. பார்த்துக்கோங்க. இதே லெவல் தான். நம்ம ஏற்கனவே நேத்து குடுத்த அதே லெவல் தான். வேற எந்த இடத்துலயும் மாத்தல. பார்த்துக்கோங்க. ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிருக்கேன். ரேஞ்ச் வந்து 56,600, 57,200க்கு ஒரு ரேஞ்ச் போட்டிருக்கேன். அதை இன்னும் கொஞ்சம் தூக்கி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இத தாண்டி மார்க்கெட் அகைன் அதாவது ஒரு ட்ரையாங்கிள் மாரி ஃபார்ம் ஆயிருக்கிறது தெரியுதுங்களா? ஸோ ட்ரையாங்கிள் மாரி ஃபார்ம் ஆனாலுமே ஃபர்ஸ்ட்டு இந்த லெவல் இருக்கு பாருங்க. இதுதான் மேஜர் சப்போர்ட் பாயிண்ட். என்ன லெவல்? 56,650. அதையும் உடைச்சதுன்னா 56,000 வரைக்கும் வரலாம். இல்ல மார்க்கெட் வந்து அப் சைட்ல மூவ் ஆக ரெடி ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில 57,968, 58,400ன்னு அப் சைட் லெவல் இப்படி இருக்கு. நீங்க 15 மினிட்ஸ், 1 ஹவர் எதுனாலும் போட்டு பாருங்க. இத பத்தி நேத்து நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி முடிச்சாச்சு. ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸ்டாக்ஸ்லாம் உண்மையிலே சில ஸ்டாக்ஸ்லாம் நல்லாவே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் காட்டுறேன். ஓகே. சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜியோ. ஜியோ சர்வீஸ பொறுத்தமட்டியும் பார்த்தீங்கன்னா, ஓகே. ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதனால. இந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருச்சு. அப் சைட்ல ரொம்ப டாப்ல இருந்து போட்டிங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் ஆகும். ஸோ ஃபர்தரா மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில இது வந்து ஒரு 285 அப்படின்ற லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகுது. இத நீங்க வந்து இப்படியும் எடுத்துக்கலாம். ஓகே. நீங்க வந்து 270 வரைக்கும் மட்டுமே ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் மூவ் ஆகுதான்னு பார்த்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ட்ரை பண்ணணும். கோல்டைம் இன்டர்நேஷனல். இருங்க நான் இத வந்து வீக்லில எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. அப்ப நமக்கு வந்து ஃபர்தரா ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். ஓகே. இந்த வாரம் வந்து இத தாண்டி ஒரு பிரேக் அவுட் க்ளோஸ் வைக்குது அப்படின்ற பட்சத்தில நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் 427, 28 இந்த லெவல் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து வீக்லில நீங்க போடும்போது அந்த ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில வரும். அத தாண்டி ஸ்ட்ராங்கான கேண்டில் வச்சா மட்டும் அடுத்து வந்து 500, 520ன்னு நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்து அடுத்து நடக்கிற பிரேக் அவுட்ட பொறுத்து தான் இது வந்து மூவ் ஆகும். ஓகே. அடுத்து கேஆர்எம் ஆயுர்வேதா. இந்த ஸ்டாக்க பொறுத்தமட்டிம் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தரா பிரேக் அவுட் குடுக்கு அப்படின்ற பட்சத்தில 300 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஹுண்டாய். ஹுண்டாய பொறுத்தமட்டிம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா சின்ன கேப் அப் குடுத்துருக்கு. ஸோ ஃபர்தரா மூவ் ஆகுதா அப்படின்றத பாருங்க. அப் சைட்ல பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அப் சைட்ல பிரேக் அவுட் குடுத்துட்டு போகுது அப்படின்ற பட்சத்தில 2500 அப்படின்ற லெவல் வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
ஆனால் பட் கொஞ்சம் ரிஸ்க்கு இல்லை. இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் வந்துட்டு போதான்றதை செக் பண்ணி நடக்க போகிற பிரேக் அவுட்டை பொறுத்து செக் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு பேரலல்குள்ளே இது வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து வி ஒர்க் இந்தியா. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லியில் வந்து ஒரு பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. மொமெண்ட் ஸ்டாக்கு. ஓகேங்களா? அப்புடின்னா என்ன அர்த்தம்? குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கணும், ப்ராப்பரான எஸ்எல்லை மெயின்டெயின் பண்ணிக்கணும், நம்ம ரிஸ்க் எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கலாம்னா 880 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்எல்ஐ இதுக்கு கீழே வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் பர்பஸ் செக் பண்ணிட்டு எடுங்க. அடுத்து ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ். இது ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்தது தான். நல்லா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் வந்து செக் பண்ணும்போது இப்போ செக் பண்ணது வீக்லியில் செக் பண்ணேன். நல்ல ஒரு மொமெண்ட்டில் தான் இருக்குது. ஓகே. இது வந்து நம்ம வந்து ரவுண்ட் பாட்டம்னு எடுக்கலாம். அல்லது இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா கூட இது வந்து ஒரு 360 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகலாம். நான் வந்து போகலான்னு தான் சொல்கிறேன். அப்போ எஸ்எல் நீங்கள் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ எடுக்கலாமா அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டினியூஸாக மூவ் ஆகுது இல்லையா? கரெக்ஷன் வந்துட்டு திரும்புதான்றதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து ரிலையன்ஸ் எப்படி இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிப்போம். ஓகே. ரிலையன்ஸை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குது? பாட்டம்லேயே இருக்குது. கரெக்ட்டுங்களா? நிஃப்டி நல்லா தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. பட் இது வந்து பாட்டமில் இருக்குது. அங்கே ஹியூஜ் கேப் அப் கொடுத்து கிட்டத்தட்ட 650லேருந்து 24,300 வரைக்கும் 800 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. என்னது? நிஃப்டி இண்டெக்ஸு. அதில் உள்ள மேஜர் ஸ்டாக்கு உள்ளே உட்காந்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. கரெக்டு தானே? அடுத்து ஹெச்டிஎஃப்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கரெக்டாக பாட்டம்லேயே நிற்கிது. இந்த பாட்டத்தை உடைக்கவும் மாட்டேக்கி கிட்டத்தட்ட 3 தடவை பாட்டம் வச்சிருச்சு. அப்போது இது ஒன்று இங்கேருந்து இப்படி மேலே போகணும். அல்லது இதை உடச்சது அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கணும். என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் எடுக்கணும். அதுதான் கொஞ்சம் சேஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு என்ன இருக்குது? ஈஸி ஸ்மால் ஃபினான்ஸா? ஓகே. ஈஸி ஃபின்கார்ப்பா? ஒரு நிமிஷங்க, இது இல்லை. சொனாட்டா சாஃப்ட் ஒருத்தவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அதை எழுதி வச்சேன், அன்றைக்கி சொல்லலை. சொனாட்டா சாஃப்ட். இது வந்து நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனை தான் ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ட் வந்து 375ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ட்ரெண்ட் லைனை போடுங்க. அதாவது எங்கே அப்படின்னா இங்கே போடணும். இதை தாண்டி இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் ஸ்ட்ராங்காக வச்சது அப்படின்னா 390, 400 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த ட்ரெண்ட் லைன் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து டவுன் சைட்லேயுமே இந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டினா மட்டும் நீங்கள் வந்து மொமெண்ட்டில் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 390 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. பிரேக் அவுட் இருந்தால் மட்டும். அடுத்து பிர்லா கேபிள். நான் நிறைய ஸ்டாக் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 1, 2 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே எடுக்காதீங்க, வேணாம். ஓகே. ஏன்னா டெய்லி ஏதாவது பிரேக் அவுட்டில் கிடைக்க தான் போகுது. நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பிர்லா கேபிள் கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்டாக் தான். ஸோ ஃபர்தர் பிரேக் அவுட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 220 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 220. வேறு என்ன இருக்குது? தீஜோ இன்ஜினியரிங். இதோட வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகே. இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு நல்ல மொமெண்ட் கொடுத்துருந்தது. அப்போது நெக்ஸ்ட்டு வந்து நல்லா மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நல்லா மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம அடுத்த ரெசிஸ்டண்ட் 2462 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தீஜோ இன்ஜினியரிங் அப்படின்ற இது ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அவசரப்பட்டு பண்ணாமல் ஒரு எஸ்எல் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகேங்களா? ஸோ செக் பண்ணிட்டு எடுங்க. இப்போ குடுத்த எல்லா ஸ்டாக்குமே அப்படிதான். நீங்க வந்து உங்களோட ஓன் அனாலிசிஸ அப்டேட் போட்டு அனலைசிஸ் பண்ணுங்க. நான் கரெக்ட்டா தான் சொல்றேனா? உங்களோட இது பாயிண்ட்ல இது எப்படி வருது அப்படின்றத ஒன்ஸ் வந்து பாருங்க. பிபிசிஎல் ஒரே கன்சால்டேஷன்ல இருக்கு. அப்போ பிரேக் அவுட்டு குடுக்கணும். எப்படி போடணும்? இங்கேருந்து இங்க போட்டுட்டு டவுன் சைடில் ட்ரெண்ட் லைன் போட்டு வெயிட் பண்ணணும். எவ்வளோ நாள் கன்சல்டேஷன் இருக்குன்றத பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் வந்து இது வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ குடுத்தது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. டிஎம்பிவி 1% ம்ஹ்ம். பாட்டம்ல தான் கிடக்கு. இதெல்லாம் லாங் டேர்ம்க்கு நல்லா தான் இருக்கும். ஆனா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. வேற என்ன? டவுட் ஏதாவது கேட்டிருப்பாங்கல்ல? எக்ஸலன்ட்டு. எல்லா மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. சரி நான் பார்த்துக்கிறேன். ட்ரிவைன் இன்ஜினியரிங் அவங்களுக்கு குடுத்தாச்சு. ஓகே. குயிஸ் கார்ப் ஓகே. நான் அது மெம்பரா தான் இருப்பாங்க. ஓகே. கிராஃப்ட்மேன். கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன். கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷனை பொறுத்த மட்டி நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான் போடணும். அதே இடத்துல சஸ்டெயின் ஆகிக்கிட்டு இருக்கு. எஸ்எல் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னுக்குள்ளே வந்து கிராஃப்ட்மேன் இருக்குது. ஃபர்தர் பிரேக் அவுட் இருந்தால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா மறுபடியும் உள்ளே வரும். இதை உடச்சதுன்னா கீழே வரும். ஓகே. இங்கே அடுத்து ஃபர்தராக பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா அப் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவ்வளோதாங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.